Okay, first know how to process text. Text எப்படி ஹேண்டில் பண்ண போறோம்னு நம்ம பார்க்கிறோம். Understanding various string functions in Python. Strings யூஸ் பண்ணி வேற என்ன விஷயங்கள் நாம கோடிங்ல யூஸ் பண்ண முடியும். அதை யூஸ் பண்ணி என்ன அவுட்புட் கொண்டு வர முடியும். அது அதனுடைய யூசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். You know how to formatting string. எப்படி வந்து அதை டெக்கரேட் பண்ணணும். இதெல்லாம் நம்ம வந்து டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். அந்த ஃபார்மேட்டிங் know about string slicing. அப்போ ஸ்லைஸ் பண்றது எப்படி? கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ண தெரிஞ்சது அந்த ஸ்லைஸ். know about string application in real time. ஜெனரலா ஒரு நமக்கு ஏற்படக்கூடிய சில தேவைகளுக்காக ஸ்ட்ரிங்ஸ் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இந்த சாப்டர்ல பார்ப்போம். So before that நான் என்ன சொல்லிட்டேன், string is a data type. Immutable. String is a immutable. என்னன்னா பைத்தன் ஒரு முறை நீ கொடுத்துதான் அதை சேஞ்ச் பண்ணணும். நான் சொல்லக்கூடிய முதல் ஒன்னா கொஸ்டின். which of the following is immutable கேட்டா string level. சரி, A list, B string, C tuple, D வந்து both B and C. Answer நம்ம both B and C. Correct answer. A answer na list. B answer na string. C answer na tuple. Both answer na both A, B and C. இப்போ B and C னா அப்ப ஸ்ட்ரிங்கும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அதே போல tuple சேஞ்ச் பண்ணணும். இப்போ string is a immutable. String is a immutable. பாருங்க, string is a data type in Python which is used to handle array of characters. நான் சொல்லிட்டேன். What is string? String is a array of characters. String is a sequence of Unicode characters that may be combination of letters, numbers, or special characters. அப்புறம் symbols enclosed within single, double, or dual quotes. அப்ப என்னென்ன symbols அது enclose பண்ணிருக்கோம்? மதுவிதா single quotation, double quotation, or triple quotation. இந்த மூணு விஷயங்கள் நமக்கு. ஆனா இதே நீங்க C++ பாத்தீங்கன்னா ஒன் மட்டும் தான் அலவுட் டபுள் கொட்டேஷன். சிங்கிள் இருக்கும் டபுள் கொட்டேஷன். ஆனா பைத்தான்ல என்ன சொல்றாங்க? 3 மெத்தட்ஸ் இருக்கு. என்னென்ன சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணலாம்? சிங்கிள் கொட்டேஷன், டபுள் கொட்டேஷன், ட்ரிபிள் கொட்டேஷன். மூணு விஷயங்கள் நமக்கு. ஓகே, அடுத்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி கொடுத்தா நம்ம எக்ஸாம்பிளுக்கு நேரம் இங்க போர்டுக்கு போயிடலாம். இங்க டைம். ஓகே, அப்போ ஒரு ஸ்ட்ரிங்ல என்னென்ன விஷயங்கள் வரலாமா? ஒரு ஸ்ட்ரிங் நான் எடுத்துருக்கேன்னா சோ அதுக்குள்ள என்னென்ன வேல்யூஸ் நான் கொடுக்க முடியும், என்னென்ன விஷயங்கள் தர முடியும்? ஒரு சிங்கிள்லயோ அல்லது டபுள்லயோ அல்லது என்ன விஷயங்கள் வரலாம்? நம்பர்ஸ் வரலாம், ஸ்பெஷல் சிம்பிள்ஸ். அதுதானா? அப்போ ஒரு பை நான் கொடுக்கணும், பைப்பை நான் சிங்கிள் கொட்டேஷன் கொடுக்கணும் இல்ல டபுள் கொட்டேஷன் கொடுக்கணும், அது என்னவா மாறி string ஆ மாறி. உங்களுக்கு விஷயம் தெரியுமா? which is the default data type in Python கேட்டாவே string தான். ஒன்னா கொஸ்டின் புக்ல எங்கேயோ ஒரு விதமாக இருக்கு. ஆனா இது நோட் பண்ண விஷயம். which is the default data type in Python கேட்டா அது கண்டிப்பாக என்ன டேட்டா டைப்ல வருது? எது புதுசாக சொல்லி அது என்ன எடுத்துக்கலாம்? string ஆ தான். அப்போ string is the default data type in Python எழுதிட்டியா தனுஷ்கா? ஆனா நீ நோட் பண்ணு. string is a default data type in Python. ஒன்னா கொஸ்டின் கிடைச்சிருச்சு உங்களுக்கு. ரைட், அப்ப நீங்க you can give anything within your coding which is considered as a string. நீங்க எது கொடுத்தாலும் சரி ரைட். அது என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் எடுத்தோம் string ஆ தான் எடுத்துக்கலாம். அதனால தான் நம்ம என்ன பண்றோம்? மாத்தி கொடுவோம். சார் நான் கொடுக்குற இன்டிஜர், நான் கொடுக்குற ஃப்ளோட் அப்படின்னு எடுத்து கொடுப்பீங்க. ஏன்னா இன்டிஜர் ஃப்ளோட் சொன்னாதான் தெரியாது. நான் கொடுக்குற இன்டிஜர், நான் கொடுக்குற ஃப்ளோட் நம்ம சொன்னாதான் அதுக்கு இன்டர்பிரேட்டர் புரியும். எப்படி மார்க் கொடுப்பா? நான் அப்புறம் இப்போ 5 மார்க் கொடுத்த சொன்னேன், அந்த 5 இன்டிஜர் நாங்க சொல்லணும். எப்படி சொல்லணும்? கோடிங் கோடிங் நிறைய ஒர்க் பண்ணி பார்த்தோம். நான் குரூப் 5 ஒரு வேல்யூ நான் இன்புட் அவுட் தரேன். இது வந்து இன்டிஜர் நான் வந்து பைத்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவேன். நான் இன்டர்பிரேட்டர் நான் சொல்லுவேன். ஹவ் டு கிவ் கரெக்டா சார். int of புரியுதா? int of ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுமா? int of input of ஞாபகம் இருக்கா?
சரி நான் கொடுக்க ஃப்ளோட் ஃப்ளோட்டா அவ்வளவுதான் புரியுதாமா ஃப்ளோட்டா அப்படின்னு கொடுத்தாதான் அது ஃப்ளோட்டா எடுத்துக்கணும் இல்ல நான் இன்ட்னு கொடுத்தாதான் இன்டா எடுத்துக்கோம் இல்லைன்னா என்ன எடுத்துக்கோம் எல்லாரும் கவனி பையன் ஒரு இன்புட் தரேன் இது நான் இன்டிஜர் நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நான் என்ன கோடி எழுதும் இன்டா ஃபங்க்ஷன் கூட எழுதும் கரெக்டா இன்டா பேர் பார்க்கணும் சரி 5.7 நான் கொடுக்குறேன் இது வந்து ஃப்ளோட் நான் சொல்லணும் ஃப்ளோட் ஆஃப் இன்புட் ஆஃப் சரி நான் எதுவுமே கொடுக்கல ராஜா அப்ப என்ன எடுத்துக்காது இப்பதான் ஒரு பாயிண்ட் எடுத்துக்க சிங்க எடுத்துக்கணும் என்ன எடுத்துக்கலாம் சிங்க கன்சிடர் பண்ணணும் நீ இன்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணனா அது ஸ்ட்ரிங் தான் ஃப்ளோட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணனா அது ஸ்ட்ரிங் தான் புரியுதா அப்ப which is the default data type in Python all the object considered as a string in Python அது மாதிரி போச்சு எல்லாத்தையுமே அது ஸ்ட்ரிங்கா தான் நினைச்சுக்கணும் சரி we learned already a string in Python can be created by using single, double or even triple quotes. Okay, wow. String is a single quote cannot be handled any other single quote. String init. Yes, sir. Single quote should go sir. Ramesh. Single quote should go. சிங்கிள் கொட்டேஷன் சிங்கிள் கொட்டேஷன் கொடுத்தனா அந்த பிரச்சனை வரும் அதெல்லாம் நான் சொல்ல போறேன் அடுத்தது because the interpreter will not recognize where to start and ending this இந்த மாதிரி கொடுக்கும்போது எங்க ஸ்டார்ட் ஆகுது எங்க பிளேஸ் ஆகுது கன்ஃபியூஷன் ஆகுது யாருக்கு யாருக்கோ யாருக்கு interpreter who is interpreter Nandini அவர்களே please take me that அடுத்த நமக்கு கேட்ச் புதுப்புல வந்திருக்கு இந்த புதுப்புல கேட்பான் அப்புறம் பழைய பிள்ளை கேட்க what is interpreter who is interpreter யாரா who is the interpreter Divya என்ன சாப்பாடு எதுல சரி கரெக்ட்டா சார் ப்ரோக்ராம் ஹேண்ட் பண்றாங்க வெரி குட் ஏஜா नहीं बात तो की बात है से ना वो ये चल रहा है ये भी गाना करना है நான் இன்னைக்கு என்ன பண்றேன் எடிட் பண்றேன் नहीं है தேங்க நான் செய்வேன் நான் லைலாம் पूरा चीज और गाड़ी मतलब वेट डाला இல்ல நான் உங்களுக்கு கால் இருக்கு ஆன்சர் சொல்லி அவங்க क्वेश्चन दिएगा वो ये नावे चलना चलनी इंटरप्रेटर நான் சொல்றேன் இந்த சொல்லுங்க டைப் சொல்லுங்க என்ன சிம்பிளா அப்படி இல்லையா நீங்க சொல்லுங்க நான் தருஷ் கேஸ் போய் சரியா சொல்லுங்க சார் நான் வந்து நான் யார வேணும் சொல்லலாம் ஆன்சர் சொல்லுங்க ரமேஷ்
பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் பைத்தான் வந்து ப்ரோக்ராம்ஸ் எனக்கு எக்ஸ்பிளனேஷனே வேணாம். இந்த சப்போஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டிரான்ஸ்லேட் அதெல்லாம் இதுதான் டிரான்ஸ்லேட் பண்றோம் எல்லாத்தையும் நம்ம பண்ணல நான் இன்டெரக்டா சொன்னேன் சரி பாத்தீங்களா interpreter is the translator, that's all. ஒரே வேர்ட் தான் கேன்சல். who is interpreter? I will explain translate to the Nazari தெரியாம சொல்றேன். who is interpreter? Interpreter say translator in பைத்தான்ல டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய வர்க்க யார் பண்றாங்கன்னா இன்டர்பிரேட் பண்றாங்க. அப்ப இன்னொரு ஆன்சர் என்ன சொல்லலாம் அப்படினா இன்டர்பிரேட்டர் இஸ் a translating program. program ஆக்சுவலா ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்றதுக்காகவே ஒரு கோடிங் ஐமென் வச்சிட்டாங்கன்னா அது என்ன லாஸ்ட் நம்ம படிச்சிருந்தோமா? அப்ப C++ யார் இன்டர்பிரேட்டர் ஐமென் யார் டிரான்ஸ்லேட்டர்? கம்பைலர். வெரி C++ யார் டிரான்ஸ்லேட்டர்? கம்பைலர். கம்பைலருக்கு இன்டர்பிரேட்டருக்கு என்ன வித்தியாசம்? எது வித்தியாசம் இல்லையா? ரெண்டு பேருமே டிரான்ஸ்லேட் பண்றாங்க ஆனா ரெண்டு பேருக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. இத நான் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் கிளாஸ் ஃபர்ஸ்ட் டைம் வந்தது இன்டர்பிரேட்டருக்கும் டிரான்ஸ்லேட்டர் ஐ மீன் கம்பைலருக்கு என்ன டிஃபரன்ஸ்? எல்லாமே சொல்லி கொடுத்துட்டா நான் கேக்குறேன். என்ன கேக்குறீங்க தெரியல. நீ என்ன கிளாஸ் என்ன பண்ணிட்டு இருக்க? வாட் ஆர் யூ இன்டர்பிரேட்டர் இஸ் a translating program. இதோட வாய்ஸ் எழுது சொல்றியா? எழுதுங்க நோட் பண்ணுங்க சொல்லலாம். இல்ல சரி நான் இதெல்லாம் பண்ணாதனால நான் ஒரு வார்த்தை பண்ணாத ராஜா. இதுக்கு மேல நான் கேட்ட கேள்விக்கு பதில். வாட் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்டர்பிரேட்டர் அண்ட் கம்பைலர்? கம்பைலருக்கும் இன்டர்பிரேட்டருக்கும் சார் இன்டர்பிரேட்டர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுது. இது ரெண்டுமே டிரான்ஸ்லேட்டர் தான். அது என்ன டிரான்ஸ்லேட் பண்ணும்? ரெண்டுமே டிரான்ஸ்லேட்டர் தான். இன்டர்பிரேட்டர் வந்து பைத்தான் சார். C++ சார். வரல. வேற பைத்தான் C++. இது தஸ்மே. அது யாரு போய் பாஸ். டேய் கைஸ் நீங்க பேசு. எல்லாமே பண்ணா டான்ஸ் ஆட போறது மொத்தம் பார்த்துமா? சீன் சார். கேக்குதா? சொல்லுங்க. சொல்லுப்பா. நன்றி வாட்ஸ்னே. வெரி குட். சொல்லுங்க. அப்பாச்சி இந்த திட்டு பைக் பிரியா. இது பைக். பிரியா. பிரியா. பைக் பிரியா. கம்பைலர் டிசைன் ஸ்ட்ரைட்டா கம்பைலர் என்டையர் ப்ரோக்ராம டோட்டலா டிரான்ஸ்லேட். ஆக்சுவலா எனக்கு தெரியும் கம்பைலர் என்ன செய்யும்? நான் ரிமைண்ட் பண்றேன் உங்களுக்கு. கம்பைலர் என்டையர் ப்ரோக்ராம அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணும் டோட்டலா. பட் இன்டர்பிரேட்டர் அப்படி இல்ல, லைன் பை லைனா டிரான்ஸ்லேட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஒரு கமெண்ட் கொடுக்குறேன்னா அது கரெக்டா இருந்தா மட்டும்தான் நெக்ஸ்ட் கமெண்ட் உங்களுக்கு டேக் பண்ணும். லைன் பை லைனா டிரான்ஸ்லேட் பண்றது இன்டர்பிரேட்டர். இத நான் சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட். நம்ம நோட் பண்ணிக்கலாம் சொல்லல. ஒரு பையன் ரெண்டு பேர் எக்ஸாம் எழுதுறான். ஒரு பையன் பேராகிராஃப் ஃபுல்லா எழுதி படிச்சு பார்க்கறான்.
இன்னொரு பையன் ஒரு லைன் எடுத்துட்டு லைஃப் லைனா படிச்சு பாக்குறான். நான் சொல்லியா இப்படி சொல்லிருக்கேன் அப்படிதான். இப்படி டிரான்ஸ்லேட்டர் வச்சு தெரிஞ்சுக்கிறதா டிரான்ஸ்லேட் வச்சு தெரியாம படிக்கிறது கம்ப்யூட்டர் அழகு, கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்க்கு அழகு. அப்போ வாட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்டர்பிரட்டர் அண்ட் தி கம்பைலர் கேட்டா, கம்பைலர் கேன் டிரான்ஸ்லேட் என்டையர் ப்ரோக்ராம். Interpreter, translator translate each line of the program. ஒரு லைனையும் டிரான்ஸ்லேட் பண்றது யாரு? இன்டர்பிரட்டர். என்டையர் ப்ரோக்ராமையும் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்றது யாரு? நெக்ஸ்ட் திங் வந்துருவோம். சோ இப்போ என்ன பிரச்சனைனா, இன்டர்பிரட்டருக்கு எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்றாங்க ஸ்ட்ரிங், எந்த இடத்துல கம்ப்ளீட் பண்றாங்கன்றது கன்ஃபியூஸ் போயிடுது. எப்போ ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ள ஒரு சிங்கிள் கொட்டேஷனா கொடுத்து இன்னொரு சிங்கிள் கொட்டேஷனா கொடுக்கும்போது ப்ராப்ளம். அப்படி எப்படின்றத நான் சொல்றேன். ஓகே, ஜஸ்ட் படிச்சுட்டு அப்படியே எக்ஸ்பிளேஷன் கொடுங்க. அப்புறம் எக்ஸாம்பிள். To overcome this problem, you have to double quotes. இத ஓவர்கம் பண்றது இல்ல அவாய்ட் பண்றது என்ன பண்ணலாம்? சார் நான் சிங்கிள் கொட்டேஷன் கொடுத்தே ஆகணும். Father's name அப்படின்னு வந்து பயன்படுத்தாங்க. Father's name கொட்டேஷன் வந்தா இப்போ இந்த ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணுறதுக்கு நான் என்ன ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் என்னன்னா, அது டபுள் கொட்டேஷன். சரி, அடுத்த லைன். String which contains double quotes should be defined with the double quotes. சார் எனக்கு ஆன்சரே டபுள் கொட்டேஷன் வரணும். ஆன்சரே வெல்கம் அப்படின்றத எப்படி வரணும்? டபுள் கொட்டேஷனோட அப்படியே ஃபார்மேட்டடா அழகா டிஸ்ப்ளே. அப்படி என்ன பண்ணணும்? ட்ரிபிள் கொட்டேஷன்ல ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்றேன். இதெல்லாம் எப்படின்றது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட். Define string within triple quotation also allows the creation of multi-line string. அப்போ more than one line நாம வந்து multi-line comments என்ன சிம்பிள்மா? single line comments என்ன சிம்பிள்? What are the types of comments in Python? What are the types of comments in Python? Two types of comments. என்னென்ன? single line comments, multi-line. Singly double triple कोई नहीं कर. Single line comments, multi-line comments, not command. Comments, explanation. Comments नहीं command बच्चे explanation. अब what are the types of comments in Python केटा? Two types of. One is single line comments, इन्होंने multi-line comments. Single line comments ऐसे सब यूज़ करने हम start பண்ணுவோம். Hash. என்ன சொல்லுமா? Hash or double slash. ரெண்டு சிம்பிள். ஒன்னு hash அப்படினா double slash. ஓகே, ரைட். மல்டி லைன் கமெண்ட்ஸ் எப்படி கொடுப்போம்? அத ட்ரிபிள் கொட்டேஷன். அப்ப ட்ரிபிள் கொட்டேஷன் ஸ்டார்ட் பண்ணி எங்க ஃபினிஷ் பண்ணி அங்க ட்ரிபிள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணு. சோ இதெல்லாம் 5th சாப்டர். நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் தேஜா 5th சாப்டர். ரைட். இப்போ இந்த பேராகிராஃப் அப்படியே நம்ம எக்ஸாம்பிள் போடுவோமா? போர்டுக்கு போயிடலாமா? போர்டுல எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமா? ஓகே. ரைட் கவனி. சார் இது அவுட்புட் சார். நான் இப்ப எழுதுறது எல்லாமே அவுட்புட் சார். கொஞ்சம் கவனிங்க சார். சுபாஸ்தி சார், அப்புறம் வந்து சுதீக்ஷா சார், எஸ்எஸ் சார், கவனி. எதுவும் சொல்லக்கூடாதுப்பா. நான் என்ன எழுதுன்னு பாரு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கான்னு பாரு. இதுக்கு நான் எப்படி வந்து கோடிங் ரைட் பண்ண போறேன்? ஓகே, ஃபர்ஸ்ட் வெல்கம் அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்கா? சோ அப்ப அந்த வெல்கம்ன்ற வேர்டை நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு வேரியபிள் நீங்க டிக்ளேர் பண்ணிக்கலாம். a ஈக்குவல் டு சிங்கிள் கொட்டேஷன்ல வெல்கம். கோடிங் இது ஒரு மெத்தட். சரி சார், இப்படி கொடுக்கலாமா? மறுபடியும் இந்த a அதே வேரியபிள இன்னொரு மெத்தட்ல நான் ரைட். இது கரெக்டா சார்? கரெக்ட்.
சரி, இன்னொரு மெத்தட், ஆல்டர்னேட்டிவ் மெத்தட். இது கரெக்டா சார்? கரெக்ட். சிங்கிள், டபுள், ட்ரிபிள். சோ எப்படி கொடுத்தாலும் உங்களுக்கு ஆன்சர் இதாகும். சரி, செகண்ட் என்ன அவுட்புட்ல என்ன ஒரு வித்தியாசம்? ஷோர்ட் அவுட்புட் அப்படிதானே? ரைட். இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா வேற ஒரு எக்ஸாம்பிள், x equal to x equal to இங்க ஒரு சிங்கிள் கொட்டேஷன் இல்ல வந்து இப்ப ட்ரிபிள் கொட்டேஷன் எப்படி சார் போடுறது அப்படின்னா சிங்கிள் கொட்டேஷன் 3 டைம்ஸ் யூஸ் பண்ணுமா. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோ. இங்க சொல்லும் போது நீ சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலனா பிராக்டிகல் கொடுக்கும்போது தடுமாறும். ஏன்னா ஏற்கனவே ஒர்க் பண்ண உங்களுக்கு தெரியும். நான் அதை ஜஸ்ட் ஒரு கொட்டேஷன் போட்டு வச்சிருந்தேன். டபுள் கொட்டேஷன் எப்படி போனா 2 சிங்கிள் கொட்டேஷன் போட்டுச்சு. ஷிஃப்ட் பிரஸ் பண்ணிட்டு சிங்கிள் கொட்டேஷன் பிரஸ் பண்ணா டபுள் கொட்டேஷன் வரும். அது தெரியல. டிங் 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 போட்டு என்னடா எரர் வருதுன்னு பார்த்தா எல்லாமே தனித்தனியா போட்டு. சரி, இப்போ இந்த ட்ரிபிள் கொட்டேஷன்ல டபுள் கொட்டேஷன் போட்டு ட்ரிபிள் கொட்டேஷனுக்குள்ள டபுள் கொட்டேஷன் வெல்கம். கண்டிப்பா இது கன்ஃபியூஷன் வரும். எப்படி கொடுக்கலாம் அம்மா? இப்போ நல்லா புரிஞ்சுக்கோ, சிரிக்காத. சிரிக்கிறவங்கள வெளியில அனுப்பிச்சு விட்டுருவேன். நீ வெளியில போய் இயற்கையை பார்த்து சிரிச்சிருக்க வேண்டியதான். இப்படி தரணும். சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ள டபுள் கொட்டேஷன். இது வேற, இது வேற. நீங்க அப்படியே டைரக்டா ஒரு கீபோர்டு சிங்கிள் கொட்டேஷன் பிரஸ் பண்ணினா இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது வரும். ஷிஃப்ட் பிரஸ் பண்ணிட்டு அந்த சிங்கிள் கொட்டேஷன் பிரஸ் பண்ணீங்கன்னா டபுள் கொட்டேஷன் வரும். இந்த இடத்துல போயிட்டு நீ சிங்கிள் கொட்டேஷனை 3 டைம்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்க. கிரீன் கலர்ல இருக்கு சொல்ல வேற, எல்லோ கலர்ல இருக்கு. ஓகேவா? சரி. சோ இன்னொரு மெத்தட் என்ன எழுதலாம்னா y equal to double quotation again double quotation welcome. சோ இது கலர் வேரியேஷன் கொடுக்கும். எல்லாமே பார்த்தனா உங்க சிஸ்டர் பார்க்கும்போது எப்படி இருக்குமா? ஒரே கன்ஃபியூஷன் ஆயிடும். எப்படி தெரியுமா? அப்படி இருக்கும். ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது ஒரு சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ள டபுள் கொட்டேஷன். அதே செகண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு டபுள் கொட்டேஷனுக்குள்ள இன்னொரு டபுள் கொட்டேஷன். ஆனா அந்த வித்தியாசம் எனக்கு தெரியாது. தெளிவா இங்க புரிஞ்சுட்டு போனா மட்டும்தான் அங்க பண்ணணும். சரி, இப்ப இந்த 2 எக்ஸாம்பிள்ல எதனா டவுட் இருக்கா? இப்ப தேர்ட் எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்து. தேர்ட் எக்ஸாம்பிள் z equal to எப்படி எழுது? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு அவுட்புட் எப்படி காட்டு? ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு அவுட்புட் எப்படி காட்டு? டபுள் கொட்டேஷன்ல காட்டு. தெரியுதா? இந்த அண்டர்லைன் பண்ற பாருங்க, இது வேற. டபுள், அதாவது சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ள டபுள் கொட்டேஷன். இங்க டபுள் கொட்டேஷனுக்குள்ள டபுள் கொட்டேஷன். அப்போ இதனுடைய அவுட்புட் பாத்தீங்கன்னா இப்படிதான் வரும். சரி, தேர்ட் ஒன் அப்படியே இன்னும் தேர்ட் ஒன் அவுட்புட் நான் எழுதுக்கேன், பட் இன்னும் நான் சொல்ல. சரி, இப்போ இதோட அவுட்புட், இதோட அவுட்புட் சொல்லுங்க. இந்த ட்ரிபிள் கொட்டேஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ட்ரிபிள் கொட்டேஷன் இதோட அவுட்புட் ஃபர்ஸ்ட் ஒன் இது மட்டும் தான். புரியுதா? మీరు మాట్లాడుకుని తమిస్తే
தெரியுமா எல்லாத்தையும் சொல்லுமா இப்ப ஃபர்ஸ்ட் ஒன்னு அண்டர்லைன் பண்ணிருக்காங்க அந்த ஸ்ட்ரிங் பாத்தீங்களா ஐ மீன் அந்த சிம்பிள் பாத்தீங்களா அப்ப என்ன மீனிங் என்ன ஒரு சிங்கிள் கொட்டேஷன் உள்ள எது இருக்கு டபுள் கொட்டேஷன் அப்ப என்ன அவுட் புட்னா செகண்ட் அவுட் அதே கொஞ்சம் மாத்தி நான் என்ன பண்ணிருக்கேன் டபுள் கொட்டேஷனுக்குள்ளவே டபுள் கொட்டேஷன் அந்த அண்டர்லைன் பண்ணிருக்க பாருங்க அது டபுள் கொட்டேஷன் அது இல்லாம என்க்ளோஸ் வித் டபுள் கொட்டேஷன் அப்ப அவுட்புட் என்னன்னா செகண்ட் அவுட் இல்ல செகண்ட் நீங்க ஃபர்ஸ்ட் ஒன் தான் செகண்ட் சொன்னீங்க அப்ப நீங்க சரியா லிசன் பண்ணணும் ரெண்டுமே செகண்ட்ல ஆமா அது தெரியும் இப்ப சொல்லுங்க என்ன வித்தியாசம்னா இங்க சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ள டபுள் கொட்டேஷன் இங்க டபுள் கொட்டேஷனுக்குள்ளவே டபுள் கொட்டேஷன் அவ்வளவுதான் ஆனா டபுள் கொட்டேஷன் தான் ஆமா டபுள் கொட்டேஷன் ஆகும் சரி தேர்ட் ஒன் பாருங்க தேர்ட் ஒன்ல ட்ரிபிள் கொட்டேஷன் கொடுத்திருக்கேன் அதாவது சிங்கிளையே 3 முறை யூஸ் பண்ணிருக்கேன் நம்ம நல்லா புரிஞ்சுப்பா சிங்கிள் கொட்டேஷனையே 3 டைம்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன் ஆனா ஃபர்ஸ்ட் ஒன்ல எப்படி யூஸ் பண்ணிருக்க சொல்லுங்க யாராவது ஃபர்ஸ்ட் ஒன் இன்புட் கொடுத்தது இல்லையா ஃபர்ஸ்ட் சிங்கிள்ல டபுள் யூஸ் பண்ணிருக்கேன் சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ள டபுள் கொட்டேஷன் இங்க டபுள் கொட்டேஷனுக்குள்ள டபுள் கொட்டேஷன் இங்க சிங்கிள் கொட்டேஷன் நான் என்ன பண்ணிருக்கேன் 3 டைம்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன் அப்ப இதனுடைய அவுட்புட் என்ன பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் கொட்டேஷன் வருது ஏன்னா அது மல்டி லைன் கமெண்ட்ஸ் எடுத்து என்ன கன்சிடர் பண்ணது மல்டி லைன் கமெண்ட்ஸ் அத ஒரு ஸ்ட்ரிங் எடுத்து அவ்வளவு சரி இப்போ தேர்ட் ஒன் போலாமா இப்ப தேர்ட் ஒன் என்ன வெல்கம்ஸ் அப்போஸ்ட்ரோபி SU அப்படிதானே அப்போஸ்ட்ரோபி SU அப்படின்னு சரி அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன்லாம் டவுட் இல்லையே இங்க இருக்கிற யாருக்குமே டவுட் இல்லாம இருக்கா கிளியரா இருக்கா ரமேஷ் சரியா கிளாஸ் எடுக்கணும் ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லையே அடுத்தது போலாமா இப்போ இங்க பாருங்க m equal to இதுக்கு அவுட்புட் வருமானு கேட்டா வர வெல்கம்ஸ் யூ அப்படி நான் எழுதிருக்கேன் எத்தனை ட்ரிபிள் கொட்டேஷன் சிங்கிள் கொட்டேஷன் யூஸ் பண்ணிருக்கேன் பாருங்க 3 யூஸ் பண்ணிருக்கேன் பேர் இல்ல வேற இருக்கா அப்போ இந்த இடத்துல தான் அந்த பாயிண்ட் சொல்றாங்க இன்டர்பிரட்டர் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது எந்த இடத்துல முடியுதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாது இப்போ அவுட்புட் கார்டு சொன்னா எது காட்ட போகுது தெரியாது கன்ஃபியூஸ் ஆயிடும் ஏன்னா ரெண்டு இடத்துல பினிஷ் பண்ணி வச்சுக்க பாத்தியா கவனிச்சிங்களா வெல்கம் இ பக்கத்துல ஒன்னு க்ளோஸ் பண்ணிருக்கேன் அதே போல யூ பக்கத்துல ஒன்னு க்ளோஸ் பண்ணிருக்கேன் இப்போ ஸ்டார்ட் ஆகுது ஓகே ஸ்டார்ட் ஆகுது ரைட் இப்போ அதுல இன்னொரு கன்ஃபியூஷன் இருக்கு இன்டர்பிரட்டர் இருக்கு ஒருவேளை இது பேரன் இப்போ இது ஃபுல்லா அதாவது இது ஒரு பேரன் நினைச்சுக்கோ இது ஒரு எஸ்ல இருந்து யூ ஒரு ஸ்ட்ரிங் இல்ல டபிள்யூல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரு ஸ்ட்ரிங்கா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் யாருக்கு வந்துருது டிரான்ஸ்லேட் பண்ணும்போது யாருக்கு வந்துருது இன்டர்பிரட்டர் அப்ப எங்க ஸ்டார்ட் ஆகுது எங்க க்ளோஸ் ஆகுதுன்னு அதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க அப்ப இந்த பிரச்சனையை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் இதை ஒமிட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் இப்ப எனக்கு இப்ப நீங்க பாருங்க என்ன பண்ணலாம் இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு இந்த க்ளோஸ் பண்ணி என்க்ளோஸ் பண்ணிருக்கீங்க இல்லையா ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் அது என்ன மாத்திடும் டபுளா மாத்திடும் என்ன மாத்திடும் டபுளா மாத்திடும் பாருங்க இது சூப்பர் இது மாதிரி போட்டீங்கன்னா சூப்பர் இப்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க இட் இஸ் நாட் ஏ அதாவது சிங்கிள் கொட்டேஷன் நல்லா புரிஞ்சுக்கணும் இப்ப நான் ஸ்டார்டிங்ல எப்பயுமே கொடுத்துருந்தது சிங்கிள் கொட்டேஷன் 2 டைம்ஸ் யூஸ் பண்ணிடுறேன் டபுள் கொட்டேஷனே இருக்கு கீபோர்ட்ல டபுள் கொட்டேஷனே இருக்கு அதே அப்ப ஸ்டார்ட் எண்ட் கிளியர் நம்பிக்கை புரியுது ஓகே இப்ப இங்க டபுள்ல ஸ்டார்ட் பண்ணி யூல முடிச்சு என்ன சொல்ல பண்றோமா அப்போ சிங்கிள் கொட்டேஷனை வித்தின் சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ள யூஸ் பண்ணக்கூடாது ஸ்ட்ரிங்குக்குள்ள யூஸ் பண்ணக்கூடாது ஒரு சிங்கிள் கொட்டேஷன்ல நீ ஒரு இன்புட் கொடுக்கறனா அந்த ஸ்ட்ரிங்குக்குள்ள அகைன் ஒரு சிங்கிள் கொட்டேஷனை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம் it is not contained within the single quotation within a string அத நான் சொல்றேன் double quotation எப்படி கொடுக்கணும் நான் double quotation சிம்பிள் இல்லையே எல்லாமே சிங்கிள் கொட்டேஷன் 3 டைம்ஸ் யூஸ் பண்றோம் அங்கே பிரச்சனை
அதனால பெஸ்ட் வந்து டபுள் கொட்டேஷன் ஒரு வாட்டி கொடுத்து கொட்டேஷன் ஒரே வாட்டி கொடுத்தா சிட்டி கொட்டேஷன் அந்த மாதிரி அதுதான் இது மாதிரி தான் நம்ம நிறைய விஷயங்கள் ஷார்ட்கட் எப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா யோசிக்கலாம். பட் அதுக்கு ஒரு ரூல் அவங்க என்ன கேட்கறாங்க புரியுதா சார்? ட்ரிபிள் கொட்டேஷன் நான் டபுள் கொட்டேஷன் கொடுத்துட்டு ஒரு சிங்கிள் கொட்டேஷன் யூஸ் பண்ணலாமா கேட்கறாங்க. நம்ம ட்ரிபிள் கொட்டேஷன் வேணும்னா சிங்கிள் கொட்டேஷனே 3 டைம்ஸ் யூஸ் பண்ணணும். இவ்வளவு தெளிவா கேட்டுட்டு அங்க போய் மிஸ்டேக். சரி, இப்போ நம்ம படிச்ச அந்த 2 பேராகிராஃப் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? புரியல தயவு செஞ்சு எடுத்து இப்பவே டவுட்டை கிளியர் பண்ணு. நான் அட்ரஸ் சொல்லிருக்கலாமா? நம்ம பாலிசி இல்லாமா எதுவா இருந்தாலும் குறைங்களா என்ன சொல்றோம்? அறிஞ்சு புரிஞ்சு தெரிஞ்சுக்கணும். மூஞ்சி பேர் ஆமா என்ன கொட்டேஷன் வேணுமா? அதுக்கு நீ என்ன பண்ண மறுபடியும் என்ன பண்ணலாம்? டபுள் கொட்டேஷன் போடுமா? அவங்க கேக்குறாங்க பாருங்க. இங்க பாரு, இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோ. இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா டபுள் கொட்டேஷன் கூடவே உள்ள சிங்கிள் கொட்டேஷன் வரும். அப்ப அவுட்புட் எப்படி வரும்னா இந்த மாதிரி வரும். எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா பட் அந்த சிங்கிள் டபுள் இத மட்டும் தெளிவா போதும். சிங்கிள் கொட்டேஷன் ஒரு சிம்பிள் கிடையாது கீபோர்ட். அது மாதிரி யூஸ் பண்றோம். சிங்கிள் கொட்டேஷனே 3 டைம்ஸ். டபுள் பிளஸ் சிங்கிள் கொட்டேஷன் யூஸ் பண்ணலாம். இல்லீகல் இல்லீகல் நாட் அலௌட். இல்லீகல் சொல்றேன் நாட் அலௌட். அதான் இல்லீகல் நாட் அலௌட் இல்லீகல். சரி சரி சொல்லுங்க நாட் அலௌட் என்னது? நாட் அலௌட்னா சொல்லுங்க சொல்லுங்க நாட் அலௌட் என்னது? அனுமதி இல்லை. அது அனுமதி இல்ல அது இல்லீகல் தான? லீகல் அது லீகல்ல வருமா? இந்த நாளைக்கு வெளிய பார்த்து பேசணும் சார். சரி ஓகே நான் கொஞ்சம் ட்ரை பண்றேன். அதனால தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணி வந்து வேற வழி எனக்கு வேற வழி இல்ல. யாசாஸ்தி புரியுதா? என்ன டவுட் இருக்கா? அதான் அடுத்த டாபிக் போலாமா? நான் இப்ப இதெல்லாம் படிச்சு பாருங்க ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்ப இங்க இந்த லைன் வாங்கல. சோ இங்க என்ன சொல்ற? இது பாருங்க இந்த லைன் படிச்சு பாருங்க. ஸ்ட்ரிங் கவனி திவ்யா. String in single quotation cannot hold any other single quoted string in it. ஒரு சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ள ஒரு இன்புட் தரனா அந்த இன்புட்டுக்குள்ள ஒரு சிங்கிள் கொட்டேஷன் வரக்கூடாது. Because the interpreter will not recognize where to start and end the string. அதனால அது புரிஞ்சுக்க முடியாது எங்க ஸ்டார்ட் ஆகுது எங்க க்ளோஸ் ஆகுதுன்றத அதனால புரிஞ்சுக்க முடியும். So அதை விட பெஸ்ட் to overcome this problem you have to use double quotes. Very simple. என்ன பண்ணோம்? ஸ்டார்ட் எண்ட் எப்படி கொடுத்துற டபுள் கொட்டேஷன். அதுக்குள்ள நீங்க சிங்கிள் கொட்டேஷன் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ரைட். இது வந்து மல்டி லைன் கமெண்ட்ஸ் டபுள் கொட்டேஷன். ரைட். இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்றா பாருங்க. அதை முடிச்சுட்டு அதை விட்டுட்டு வந்துட்டோமா பாருங்க. இன் பைத்தான் strings are immutable. It means once you can define a string it cannot be changed during the execution. நான் வந்து ஃபர்ஸ்ட் வெல்கம் கொடுத்தேன், அதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டேன், அதை போய் நான் ரன் பண்ணும்போது ஏதாவது சேஞ்சஸ் பண்ண முடியுமா? இட் இஸ் இம்பாசிபிள். புரியுதா? இது கோடிங் குள்ளமா கவனிங்க. கோடிங் குள்ள போயிட்டு நீங்க மாத்தலாம். வெல்கம்ன்றது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நான் அதை சரி பண்ணி நான் வந்து பார்ப்பேன். பட் ரன் பண்ணும்போது நான் வேற இன்புட் கொடுக்குறேன்னா அது நடக்காது. நீங்க என்ன இருக்கோ அதுதான் அவுட்புட் ஆகும். ரைட். இப்போ இந்த கோடிங் பாருங்க. கோடிங் எதனா print of greater சென்னை கார்ப்பரேஷன் அப்படியே சிங்கிள் கொட்டேஷன் கொடுக்கலாம். பாத்தீங்களா? print of கமாண்டுக்குள்ள greater சென்னை கார்ப்பரேஷன். அம்மா கேப்ஷன் மாலே அப்படிங்கிற பிரச்சனை கிடையாது. எங்க சிங்கிள் டபுள் ட்ரிபிள் கூட நீ எதனா கொடுக்கலாம். இந்த கேஸ் சென்சிட்டிவ் ப்ரோக்ராம் நான் கேஸ் சென்சிட்டிவ் ஆக்சுவலா
ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணிட்டு கேப்ஸ் யூஸ் ரைட். அதுக்கு செகண்ட் ஒன் பாருமா. செகண்ட் ஒன்ல என்ன பண்ணிருக்கான் பாருங்க. என்ன பிரச்சனை? யாராவது சின்டாக்ஸ் எரர் வந்து என்ன பிரச்சனை பாருங்க. கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன். அப்ப சென்னைஸ்ல என்ன பண்றான்? அப்போஸ்ட்ரோபி சிங்கிள் அப்போஸ்ட்ரோபி யூஸ் பண்ணிருக்கான். அங்க சிங்கிள் கோட் யூஸ் பண்ணிருக்கான். சோ அதனால என்ன வருது? இன்வாலிட் சின்டாக்ஸ் வருது. அப்ப இதுல என்ன பிரச்சனை வருதுமா? இன்டர்பிரட்டிங் என்ன ப்ராப்ளம் வருது? where the string start and end. எங்க ஸ்டார்ட் ஆகுது எங்க எண்ட் ஆகுதுன்னு தெரியல. சோ அதனால என்ன கொடுக்குது? சின்டாக்ஸ் எரர். ஓகேவா? அதுக்கு அடுத்தது தேர்ட் ஒன் பாருங்க. print computer science. டபுள் கோட்டேஷன் அவுட்புட் வந்துருக்கா பாருங்க. ரைட். அடுத்து ஃபோர்த் ஒன் பாருங்க. ஃபோர்த் ஒன் என்ன சொல்லிருக்கான்? சிங்கிள் கோட்டேஷன் 3 டைம்ஸ் யூஸ் பண்ணிருக்கான். ஐ மீன் ட்ரிபிள் கோட்டேஷனுக்குள்ள என்ன பண்ணிருக்கான்? டபுள் கோட்டேஷன் யூஸ் பண்ணிருக்கான். நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? டபுள் கோட்டேஷனுக்குள்ள இன்னொரு டபுள் கோட்டேஷன் இருக்கு. புரியுதா? ரைட். எப்படி கொடுத்தாலும் உங்களுக்கு அவுட்புட் டபுள் கோட்டேஷன்ல அவுட்புட் வந்துச்சு. ரைட். ஃபோர்த் ஒன் பாருங்க. ஃபோர்த் ஒன்னா 1 2 3 4 5. ஃபிஃப்த் ஒன் பாருங்க. இது என்ன மாதிரி? மல்டி லைன் கமெண்ட்ஸ். இது என்ன கமெண்ட்ஸ் மாதிரி? மல்டி லைன் கமெண்ட்ஸ். இது எக்ஸ்ட்ரா ஒன். அந்த சிங்கிள்ல எல்லாமே யூஸ் பண்ணிருக்காங்க. பைத்தான்ஸ் பாருங்க. பைத்தான் சிங்கிள் கோட்டேஷன் இருக்கு. பைத்தான் வேர்ட். சோ இது எப்படி கொடுக்கலாம்? ஜெனரலா டபுள் கோட்டேஷன். அது இல்லாம அவுட்புட் வரும்போது டபுள் கோட்டேஷன் வரும்னு சொல்லிருக்கான். அப்படியே டபுள் கோட்டேஷன்ல வந்துட்டு பைத்தான் மட்டும் சிங்கிள் கோட்டேஷன் இருக்கு. இந்த பிரச்சனை எல்லாத்தையும் அவாய்ட் பண்றதுக்கு சிங்கிள் டபுள் எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கோ. நீ மல்டி லைன் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணா எப்படி வேணா. என்ன டவுட்? என்ன டவுட் ராஜா? என்ன சைலண்டா பத்தி டைம் ஆகிடுச்சு. ரைட். எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? சரி. By output. All the terms in 11th G2 are very brilliant. Yes, sir. இது அவுட்புட். இப்போ அவுட்புட் பாத்துங்க கணேஷ்கா. டபுள் கோட்டேஷன் எல்லாம் அவுட்புட் வரும். அதுல 11th G2 மட்டும் சிங்கிள் கோட்டேஷன் வரும். ஓகேவா? இப்போ நான் இந்த டபுள் கோட்டேஷன் யூஸ் பண்ணி கவனி. டேய் பேசறப்பா. x equal to இப்படி நான் கொடுத்தனா எனக்கு அவுட்புட் வருமா வராது? எல்லோ கலர் சொல்லுப்பா. கண்டிப்பாக அவுட்புட் இப்ப நான் எப்படி யூஸ் பண்றேன்? இதை நான் எடுத்துட்டு எப்படி யூஸ் பண்றேன்? எல்லோ கலர் சிம்பிள் மட்டும் சார். சிங்கிள் கோட்டேஷன் உள்ள இன்னொரு சிங்கிள் கோட்டேஷனா நான் மோர் தென் ஒன் சிங்கிள் கோட்டேஷனா யூஸ் பண்ணிருக்கேன். கண்டிப்பா இது சின்டாக்ஸ் என்ன எரர்? சின்டாக்ஸ் எரர் வரும். சரி, இப்போ இதுவே நான் கொஞ்சம் மாத்துறேன். இங்க பாருங்க. சிங்கிள் கோட்டேஷன் 3 டைம்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். அப்ப சிங்கிள் கோட்டேஷனா மாத்திருக்கேன். அப்ப இதுக்கு அப்ப இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா சிங்கிள் கோட்டேஷன் யூஸ் பண்ணும்போது கேப்சல் புரியுதா? சப்போஸ் இல்ல சார் எனக்கு சிங்கிள் கோட்டேஷன் கொடுத்தாலே எனக்கு அவுட்புட் வரணும் சார், இந்த மாதிரி அவுட்புட் வரணும்னா ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணணும். என்ன சேஞ்சஸ் பண்ணலாம் சொல்லுங்க நந்தினி? என்ன சேஞ்சஸ் பண்ணலாம்? சிங்கிள் கோட்டேஷன் தர போறேன்.
எனக்கு அவுட் பண்ணுவோம் எரர் வரக்கூடாது. என்ன பண்றோம்? அந்த 11 into அந்த கொட்டேஷன் எடுத்து இதான் சொல்லுங்க எரர் வரலாம் கொடுக்கலாம் சார் யார் கொடுக்கூடாதுன்னு சொல்லுங்க நான் சொல்லலாம் சிங்கிள் கொட்டேஷன் டபுள் கொட்டேஷன் இருக்கு அவுட்புட் லாஸ்ட் ட்ரிபிள் கொட்டேஷன் உள்ள டபுள் கொட்டேஷன் இருக்குமா அவுட்புட் கெட் பண்ணுமா ஏன் சிங்கிள் கொட்டேஷன் கொடுத்தா சிங்கிள் கொட்டேஷன் டபுள் கொட்டேஷன் கொடுத்தா வராதுன்னு நீ எப்படி சொல்ற சிங்கிள் ஃபுல்லா டபுள் அவுட்புட் வருமே ஆனா நீங்க சொன்னது இப்ப நீங்க சொல்ல கரெக்டா ஒரு இடத்துல என்ன பண்ணீங்க நீங்க சார் அந்த டபுள் கொட்டேஷன் எடுத்துருங்க ஐ சிங்கிள் கொட்டேஷன் எடுத்துருங்க சார் சொன்னீங்க இப்போ காட்டும் ஆனா இதுவே நான் வந்து 11th ஜிடில போய் நான் சிங்கிள் கொட்டேஷன் யூஸ் பண்ணா என்ன வரும் இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா சிங்கிள் கொட்டேஷன் யூஸ் பண்ணும்போது அந்த இன்புட் கூட அகைன் ஒரு சிங்கிள் கொட்டேஷன் எங்கேயுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் ஆயிடுச்சு இது அவாய்ட் பண்ணிட்டு இல்ல நாளைக்கு கொஞ்சம் மாற்றி வேற மாதிரி கொடுக்க முடியுமா சார் நான் இப்படி கொடுக்குறேன் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்றேன் அவுட்புட் வந்து சொல்லுங்க இப்படி கொடுக்கலாம் பாருங்க இல்லையா கரெக்டா அவுட்புட் வரண்டா என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க கொடுத்துருக்கேன் எனக்கு அவுட்புட் வரலாம் என்ன ப்ராப்ளம் இருக்கு நினைக்கிறீங்க எல்லோ கலர்ல இருக்கிறது கரெக்டா இருக்கா பாருங்க நல்லா புரிஞ்சுக்கோ எல்லோ கலர்ல இருக்கிறது சிங்கிள் கொட்டேஷனா நான் சொன்ன கண்டிஷன் என்னன்னா சிங்கிள் கொட்டேஷன் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்குள்ள சிங்கிள் கொட்டேஷன் இருக்காதுன்னு சொன்னேன் ஆனா நான் கொடுத்தது டபுள் கொட்டேஷன் கண்டிப்பாக ஒப்புக்கணும் திவ்யா நான் திரும்ப சொல்றேன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ சிங்கிள் கொட்டேஷன் யூஸ் பண்ணிட்டு வித்தின் இன்புட் குள்ள வித்தின் இன்புட் குள்ள சிங்கிள் கொட்டேஷன் யூஸ் பண்ண கூடாது அது ஒண்ணுதான் ரூல் அதே நேரத்தில் ட்ரிபிள் கொட்டேஷன் யூஸ் பண்ணக்கூடாது அங்கேயே பிரச்சனை ஏன் சொல்லு ஏன் நான் ட்ரிபிள் கொட்டேஷன் இப்போ டபுள் கொட்டேஷன் பதிலா நான் ட்ரிபிள் கொட்டேஷன் அந்த யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணா எல்லாரும் வருவீங்க ஏன்னா நான் சிங்கிள் கொட்டேஷனே 3 டைம்ஸ் யூஸ் பண்றேன் கரெக்டா சிங்கிள் கொட்டேஷன் என்ன பண்ணலாம் அந்த மாதிரி அலோடு ஆனா டபுள் கொட்டேஷன் அலோடு ஏதாவது நான் நீங்க எத்தனை யூஸ் பண்ணுங்க அதான் அப்படியே மாத்து ஆமா சிங்கிள் வாக்குமா வரணும் இங்க பாருங்க இது இங்க சிங்கிள் கொட்டேஷன் வரணுமா சரி போட்டாச்சு இப்ப நீ என்ன பண்ணணும் இதை டபுளா மாத்தி கேட்டாங்க இப்ப ட்ரிபிள் கொட்டேஷன் கேக்குறாங்க ட்ரிபிள் கொட்டேஷன் கேக்குறாங்களா ஏன்னா அதோட கேரக்டரிஸ்டிக் மாறுது இல்ல ட்ரிபிள் கொட்டேஷன் மாறுது இல்ல ஓவராலா தானே போதும் அதனால பிரச்சனை இங்க பாருமா இப்படி கொடுக்கலாம்
இது கரெக்ட். ஓகே, ரைட்.